நல்லா வீசி விட்டுருங்க, அப்போ தான் தீ பிடிக்கும். கடைசியில் 5 கடை ஏறி எனக்கு 6வது கடையில் கிடச்சி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அல்ஃபாம் சிக்கன் தான் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த ஆயில் கேனை வந்து கிரில் போகிறதுக்காக எம்டியான ஆயில் கேனை வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ எங்கேயாச்சும் ஒரு மளிகை கடையில் வந்து கேட்டு பார்ப்போம். ஆனால் எம்டி ஆயில் கேன் இருக்கும்ல, இருக்கா? இருக்காதா? ப்ரைஸ் 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். கடைசியில் 5 கடை ஏறி எனக்கு 6வது கடையில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கடையில் கொடுத்து கட் பண்ண போகிறேன். நான் இது மட்டும் கட் பண்ணி தர முடியும். எதுங்க இது அது எப்படி கட் பண்ணுறது? 4 சைடு மட்டும் கட் பண்ணி தரேங்க. காய்ஸ், ஃபைனலி கட் பண்ணி வாங்கியாச்சு. இது ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிக்கன், மல்லித்தலை, இளமச்சம், பச்சை மிளகாய், புதினாத்தலை, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி. இப்போ இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். தக்காளி, இஞ்சி, வெங்காயம், புதினாத்தலை, பூண்டு, பச்சை மிளகாய், குருமிளகு, மஞ்சத்தூள், ചെറിയ ജീരകം, സോമ്പ്, மிளகா பேஸ்ட், தயிர், பாதி இளமச்சம் ஜூஸ். இது எடுத்துட்டு வரேன். நல்லா மையாய் அரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் எடுத்து மேலே வந்து கோடு கோடாக போடணும். இது வந்து அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ வந்து கத்தியை வச்சு மேலே குத்திக்கோங்க, அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே போகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க்கை வச்சு குத்தலாம். சிக்கனில் மசாலா தடவை போகிறோம். நல்லா எல்லா சைடும் தடவிக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு 2 hours வந்து மேரினேட் பண்ண வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து கிரில்லை வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இதில் தான் வந்து நம்ம சிக்கன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பை பற்ற வைப்போம். வாங்க. இதுக்குள்ளே வந்து கறி இருக்குது, இதை போட்டு நம்ம வந்து பற்ற வைக்கலாம். நல்லா நல்லா வீசி விட்டுருங்க, அப்போ தான் தீ பிடிக்கும். ஐஸ் ஒரு வழியாக பற்றிடுச்சு. ஒரு 1/2 hour ஆயிடுச்சு பத்துறதுக்கே. இப்போ வருது பாருங்க. சிக்கன் எடுக்க போகிறோம். கைஸ் சிக்கன் எடுத்தாச்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம். கைஸ் சிக்கனை தூக்கிட்டு மேலே போகிறோம். நம்மளுக்கு வந்து அடுப்பு செட் ஆயிடுச்சு. இனிமேட்டு நம்ம சிக்கனை தூக்கி அங்கே வரோம். கைஸ் சிக்கனை வச்சுட்டோம். அடுப்பில் வச்சுட்டோம். இன்னும் பட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட முடியும். இப்போ வெந்துருச்சு. இப்படி குத்தி பார்த்துக்கோங்க வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு காய்ஸ். இங்கே ஒருத்தவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கீழே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. மணக்குது கைஸ். அந்த ஹோட்டல்லலாம் கிடைக்குமா அந்த மாதிரி அதே ஒரு ஸ்மெல்.
ஃபைனலி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. க்ரீன் சட்னி, சாலட், சப்பாத்தி அண்ட் அல்ஃபாம். அப்புறம் இது வந்து தந்தூரி சாஸ் கைஸ், தந்தூரி சாஸ் கைஸ். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சூப்பர். நான் போய் சாப்பிட்டு வரேன் கைஸ், பசி. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Until the next video, tata, bye bye.